அந்த மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே மக்களோட வாழ்வாதாரத்தை அவங்க மூலியமா உயர்த்திக்கிறது தான். வெள்ளை அறிக்கைன்னாங்க. அது ரியாலிட்டியா மக்களிடையே வெள்ளை அறிக்கையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். விஜய் சார் வந்தாருன்னா விலைவாசியை கம்மி பண்ணும், எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாருக்குமே கல்வி சமமாக இருக்கணும், அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். விசில் பிடிக்கலையா, ஓகே, விஜய் சாரை எதிர்க்கணும்னா அதை அங்கே காட்டு. போகிற இடத்துலலாம் போயிட்டு இவன் அவன் அடிச்சிக்கணும், அவன் இவன் அடிச்சிக்கணும், எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போகிறோம் ஒன்றும் புரியல. இது வரைக்கும் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் பண்ணக்கூட யோசிக்காத நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ நேற்று அவர் விட்டதெல்லாம் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்ல நிறைய விஷயங்களை வந்து உண்மையிலே அவர் செயல்படுத்திட்டாருன்னா இந்த அதுக்கான எதிர்ப்புகள் இந்த மாற்று கருத்துக்களெல்லாம் விட்டுட்டு இந்த மேனிஃபெஸ்டோ சொன்னதெல்லாம் அவர் அந்த அடுத்த 5 வருஷத்தில் அவர் ஆட்சிக்கு வந்து செயல்படுத்திட்டாருனாலே தமிழ்நாடு வந்துட்டு உண்மையிலே இன்னும் இப்போ இருக்கிறத விட ஒரு 5 மடங்குலேருந்து 10 மடங்கு உயர்ந்துடும். மோரோவர் மற்ற 2 கட்சிகள் சொல்லியிருக்கிறது, மற்றவங்க கொடுத்துருக்கிற இந்த மேனிஃபெஸ்டோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களோட தரத்தை உயர்த்துறதா தான் இருக்காது, ஒரு குடும்பத்தோட தரத்தை உயர்த்துறதுலாம் இருக்காது. அன்னைக்கு அப்போதைக்கு அவங்களோட கண் துடைப்பா அவங்களோட அப்போ உள்ள பசியை ஆத்துற மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ 8000 கூப்பன் எடுத்துக்கோங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண் துடைப்பு தான். 8000 நீங்கள் கொடுத்தோன்னா பொருள் கொடுக்க போகுது இல்லை, ஆப்வியஸ்லி அது 8000 கட்டி நீங்கள் இன்ஜெல்லாம் கட்டி தான் அதுக்கு மேற்கொண்டு என்ன வருதோ அது நீங்கள் தான் கொடுக்க போறீங்க. ஸோ அது ஒரு கண் துடைப்பு தான். ஆனால் இவரோட மேனிஃபெஸ்டோல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏஐக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னது, அதுக்கு ஒரு அமைச்சகம் வைக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் தான் ஒரு பையன் படித்து வளர்ந்தானா அந்த துறையில் அவன் எவ்வளோ சாதிக்க முடியுன்றதை அவர் கொண்டு வரது தான். அந்த மாதிரி அந்த மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே மக்களோட வாழ்வாதாரத்தை அவங்க மூலியமா உயர்த்திக்கிறது தான். அவர் சொன்னார்ல, எல்லாருக்கும் வீடுன்றது ஒரு நிச்சயம், பைக்குன்றது ஒரு விஷயம், காருன்றது லட்சியம்ன்றது அவர் கொடுக்குறேன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா அவரோட வாக்குறுதிகள் மூலியமா மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவங்களோட தரத்தை உயர்த்தி அவங்ககிட்ட வாங்க வைக்கிறது தான். அதுதான் ஒரு அரசாங்கம் செய்யணும். நீங்களே தூக்கி காரை கொடுக்கறது, வாஷிங் மிஷின் கொடுக்கறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதுலாம் ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது. அது வந்து மக்களுக்கு தேவையும் கிடையாது. அவன் பிச்சைக்காரனும் கிடையாது. அவன் பிச்சை எடுக்காத அளவுக்கு அவனோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினாலே போதும். இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட சிறு தொழில் வந்து மூடப்பட்டிருக்கு. ஏன் மூடி இருக்கு? அவங்க கரண்ட் பில் உயர்த்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்கு, இடவரி உயர்ந்திருக்கு. அவங்களோட அதுக்கு மேலே அவங்க தலைக்கு மேலே டாக்ஸ் வந்தனாலதான் ஒரு சிறு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு வேலைக்கு போயிருக்கான். ஏகப்பட்ட படித்த பட்டதாரிகள் எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓடிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சரியான வேலை வாய்ப்பு இல்லை தான். அவரோட மேனிஃபெஸ்டோல அது எப்படி பண்ணுவோம், எப்படி செய்வோன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு மேலே அவர் என்ன சொல்லணுன்றது எனக்கு புரியல. இதையும் வந்துட்டு மாற்றுக் கட்சிகள் வந்து இதை எதிர்ப்பாங்க, கொக்கரிப்பாங்க, நக்கல் அடிப்பாங்க. பட் அது அவர் ஆட்சிக்கு ஒரு வாட்டி வந்து அதை வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிறாருன்றது வாய்ப்பு வந்தால் தான் தெரியும். இப்போ ஒரு இது வரைக்கும் நம்ம பிரச்சாரம்லாம் எப்படி பார்த்துருப்போம்னா எந்த அரசியல் தலைவனுக்கும் இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குமான்றது தெரியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நடிகர்களுக்கான கூட்டம் அது ஓட்டா மாறாதுன்றாங்க. நான் இது ஆல்ரெடி நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். இவ்வளோ வெயில்ல, இவ்வளோ கஷ்டத்துல, இவ்வளோ நெருக்கடியில, இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளலாம் வந்து நசுங்கி வந்து அவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தன்னந்தனியா போய் ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு லைன்ல நின்று ஓட்டு போட மாட்டாங்களா? அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குமா? இருக்க போறது இல்லை. இன்னைக்கு முதல் தர ஓட்டர்கள் வந்துட்டு 18லேருந்து இந்த 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்களே தோராயமா ஒரு 10லேருந்து 12% இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். அவங்களோட முதல் தர ஓட்டு யாருக்கு போகுது? ஸோ இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்றதுல வந்துட்டு எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்களுமே அந்த கூட்டத்தை காட்டி தான் ஓட்டு கேட்குறாங்க. மோரோவர் எங்க போனாலும் மக்கள் வந்து அவர் வந்து பாக்குறது வந்து வெறும் ஒரு ரசிக வெறின்றதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணுன்றது வந்து ஒரு அவ்வளோ மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. எங்க போனாலும் வராங்க அப்படின்னா காரணம் என்னன்னா ஏடிஎம்கே டிஎம்கேயோட இத்தனை வருஷம் ஆட்சியில மக்கள் சந்தோஷமா இல்லைன்றது தான். எல்லாரோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கான உயர்ந்தது இல்லை. ஆனா அரசியல்வாதிகளோட வாழ்வாதாரம் எல்லாம் உயர்ந்திருக்கு. அவங்களோட நிலையெல்லாம் மாறி எதிர்கட்சியா இருக்கும் போது வளர்றாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் போது வளர்றாங்க. பட் மக்கள் வளர்றாங்களா இல்லை. ஸோ அப்படி பாக்குறப்போ அவருக்கு இந்த வர கூட்டம் எல்லாமே 23ஆம் தேதி ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முனைப்போட இருக்கிறவங்க தான். விஜய் பிடிக்கல, பட் பர்சனலி அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சீரியஸ்ல ரொம்ப நாள் கனவு. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா இளைஞர்களுக்கான விஷயங்கள்லாம் அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வாக்குறுதிகளாக நிறையா இருக்குது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ரொம்ப நாளாக நம்ம இப்போ நடக்கிற ஆட்சியில் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கல்ல, அப்போ அவங்க கேட்ட நிறைய விஷயங்கள் என்னென்னா வெள்ளை அறிக்கைன்னாங்க. அது ரியாலிட்டியா மக்களிடையே வெள்ளை அறிக்கையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம்.
இப்போ ஒரு பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயங்களையும் சட்டமன்றத்தில் நம்மளால பேச முடியும். அவங்க பேசுறதா நம்ம நம்ப முடியும். அது பேப்பரை கூட நம்மளால வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. பட் நீங்க ஒரு பங்காளராக இருந்து உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து நான் தெளிவுபடுத்துறேன்னு சொல்லி உங்களுக்கு உங்க ஃபோன் மூலயமாவே நீங்க பாத்துக்கலாம். உங்க ஏரியால எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கு, அந்த பட்ஜெட்ல எவ்வளவு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம போர்டில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு ஒண்ணுமே இல்லை, ஒரு தார்பாய் ஒரு 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 தகரத்துல ஒரு கொட்டையை போட்டு பயணியல் நிழற்குடை 10 லட்சம் அப்படின்னு செலவு பண்ணி அந்த ஒரு என்னடா நம்ம சொல்லுவோம்ல, இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாயா அப்படின்னு நம்ம கேட்ட காலம் போய் ஒரிஜினலாவே அது நம்ம நேரடியாவே கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், மக்களோட மனுக்களுக்காகவே ஒரு நாள் சட்டமன்றத்தை நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வரைக்கும் இதுதான் இளைஞர்கள். நாங்க ஏன் இளைஞர்களை எதிர்பார்த்தோம் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே நிறைய பேர். அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கறாங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்கான ஒரு பதிலடியா தான் நான் அந்த ஒரு விஷயம் பாக்குறேன். இதை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு தான் தனியா சொல்லிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஆக்சுவலி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறதெல்லாம் தாண்டி நாங்க எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் எல்லாருமே அந்த 2500 ரூபாய் அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இதுதான் ஒரு ரியாலிட்டியான ஒரு ஒரிஜினலா நாங்க எதிர்பார்க்குற ஒரு கவர்மெண்ட். என்ன அப்படின்னா 2-3 விஷயங்கள் சொல்லலாம். பஸ்ல வந்து அலாரம் சிஸ்டம் நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது தானே அப்படின்னு. கிடையாது. நம்ம இது வரைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா அவங்க பாசையில சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 25 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போற பெண்களுக்கு சிசிடிவி கேமரா பஸ்ல இருக்கு, ஓகேங்களா. அவங்க பாசையிலே சொல்லணும்னா ஓசி பஸ்ல போற எங்களுக்கு வந்து யார் உரசினாலும் சிசிடிவி கேமரா கிடையாது. இன்னைக்கு ஒயிட் போர்டில் எத்தனை ஒயிட் போர்டில் சிசிடிவி கேமரா இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். ஸோ எனக்கு அது ஒரு அலாரம் சிஸ்டம் வச்சது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தெரியுது. அதை தாண்டி இன்னைக்கும் ஆன்லைனில் ஒரு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் நான் 45 டேஸில் அவங்க வந்து அதை இது பண்ணணும். அந்த ஒரு விஷயங்களே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா இப்ப எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு கொண்டு தெரியுது. அது காரணம் என்னன்னா விஜய். குழந்தைங்க கொண்டுமே அரசியல் பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் விஜய். அவங்களோட வளர்ச்சிக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் கொண்டுட்டு வந்திருக்காரு. உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் எல்லா விஷயத்துக்கும் போராடிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் தாண்டி ஒரு நிச்சயமா ஒரு வெற்றி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எலெக்ஷன் ஆக்சுவலி ஒரு பொண்ணை கூட பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அந்த செயலுக்கான ஒரு இதுவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயம் இந்த இதுலேயே ஒரு கேள்விக்குறியாயிடுதுல. எத்தனை இடத்துல வந்து இன்னைக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஜெயிச்சு வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சீரியஸாகவே கண்டிப்பாக டிவிகேக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இளைஞர்கள் எங்களோட ஒரு விஷயத்துக்காக இனி வர ஜென்ரேஷன் தான் லைஃப். ஸோ இனி வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் வேணும். கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காகவே நான் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். இல்லை, கண்டிப்பாக ஓட்டாக மாறும். ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் வைப்பில் பார்த்துட்ருக்கேன். எல்லா கட்சிகளுமே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இன்னும் 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அவங்கள வந்து கேம்பெயினுக்கு கூப்பிட்றாங்க. ஓடிங் பிடிக்கிறது, சாப்பாடெல்லாம் சமோசா டீலாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரிலாம் கூப்பிட்றாங்க. ஆனால் விஜய் சாரோட இதுக்கு மட்டும்தான் அவர் வந்தால் அவ்வளோ கூட்டம் வருது. ஏன்னா மக்களுக்கு பிடிக்குது விஜய் சாரை அப்படின்னு இருக்கிறப்போ கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி வந்து மக்கள் ஏமாந்து தான் போனாங்க. இப்போ வரைக்கும் கடனில் இருக்குங்க. யாருங்க சம்பாரிச்சா? அவங்க தானங்க சம்பாரிச்சாங்க. மக்கள் மேல சுபைதானுங்க. எல்லா இடத்துலயும் விலைவாசி ஏத்திட்டானுங்க. எல்லாமே பேர்டனை தூக்கி மக்கள் மேல போட்டானுங்க. இப்ப எல்லாமே மக்கள் கஷ்ட நிலைமையில இருக்கும், புரியுதுங்களா? அது அப்படின்னு இருக்கிறப்போ விஜய் சார் வந்தாருன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும்னு மக்கள் நம்புறாங்க. கண்டிப்பா ஓட்டு விழுகும். அவங்க தேர்தல் வாக்குறுதியில வந்து அன்னைக்கு கன்னியாகுமரியில் சொல்லும் போது ஒரு கார்டு கொண்டு வருவாங்க, அதிலே எல்லா ஸ்கீமும் இருக்கும் அதெல்லாம் சொல்றாங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் துபாயில இருக்கு. ஆக்சுவலா துபாயில ஒரு ஸ்மார்ட் கார்டுன்னு ஒன்று இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுல அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயம் தான் அவர் பண்றது. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்தாருன்னா விலைவாசியை கம்மி பண்ணும், எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாருக்குமே கல்வி சமமா இருக்கணும், அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஸ்விக்கி, டன்சோ, ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு நாய் மாதிரி அலையிறானுங்க. பாவம், அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து விஜய் சார் பார்த்து நல்லதே பண்ணி மக்களுக்கு எல்லாருமே ஈக்குவலான ஒரு தமிழ்நாடை வந்து உருவாக்கணுன்றது என்னோட ஆசை. இல்ல, நான் மேனிஃபெஸ்டோ பார்க்கல.
பட் இருந்தாலும் யாரோ ஒரு திருநங்கை ஒருத்தவங்களை கூப்பிட்டாரு அனுஸ்ரீ வேலன்னு. அதுக்கு ஒரு விமர்சனம் போட்டிருந்தாங்க. ஏன் திருநங்கைனா இவங்கள தான் கூப்பிடணுமா, இன்ஃப்ளூயன்சரை அவங்கள தான் கூப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்பா இன்ஃப்ளூயன்சர்ன்றதை விட யாரை கூப்பிட்டா என்ன, அவங்கள கூப்பிடுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்புறம் ஏஐ பத்தி சில விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்காரு. தெரிஞ்சிருக்குல்ல அவருக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது தெரியுது, ஏஐ தான் இனிமே. அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸே வந்து மற்ற கட்சியெல்லாம் நார்மலா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து ஆட்டோ டிரைவர், டீச்சர் அந்த மாதிரி புதுசா நிறைய பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நம்ம கட்சியோட பலமே அதுதானே. இப்ப மே 4க்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஆனவங்க, நிறைய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இவங்களையெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து, இது ஆல்ரெடி தளபதி ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் ரிட்டையர் ஆனவங்க கிட்ட எல்லாம் பேசுங்க, அவங்களையும் அரசியலுக்குள்ள கொண்டு வாங்க, அவங்களாம் இந்த நாட்டுக்காக பண்ணவங்க, நிறைய நல்ல விஷயம் பண்ணவங்க, அவங்களுக்கு அரசியல்ல கொண்டு வந்து அவங்களுக்கும் நம்ம நல்ல மரியாதை கொடுக்கணும்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அது மாதிரி நிறைய பண்ணணும்னு இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லா பக்கமும் தளபதி எல்லாமே கூட்டமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? மாஸ் தான், செம்ம மாஸ். எம்ஜிஆருக்கு அவருக்கு அடுத்தபடியா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அரசியலுக்கு கூட்டத்துக்கு மாஸ் வந்தது விஜய் சாருக்கு தான். அவ்வளோ ஒரு கூட்டம், செம்ம கூட்டம். சொல்றாரு செல்வ பெருந்தகை ஐயா சொல்றாரு, நாளைக்கு ரஜினி வந்தாலும் அந்த கூட்டம் வரும், அஜித் சார் வந்தாலும் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா வரும் தாயா, இப்போ உங்களோட நோக்கம் என்ன? இப்போ நாங்க அடிச்சுக்கிட்டோம், அஜித் ரசிகர், விஜய் ரசிகர், ரஜினி ரசிகர் எல்லாரும் நிம்மதி இல்லாம அடிச்சுக்கணும், அதுதானே. இப்ப நாளைக்கே வந்து சூர்யா சார், இப்ப விஜய் சார் வந்து அரசியலை விட்டு போயிடுறாருன்னா சூர்யா சார் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வேற மாதிரி சொல்றாங்க, விஜய்க்கு என்ன கூட்டம் சூர்யாக்கெல்லாம் வருமா? இவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களை எதிர்த்து யாரும் இன்னைக்கு வந்துடக்கூடாது, வளரக்கூடாது, அதுதான் இவங்களோட ப்ராப்ளமே. அதனால ஒரு மிகப்பெரிய கூட்டம், இந்த கூட்டம் காசு கொடுத்து வர கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம், அன்பால சேர்ந்த கூட்டம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம்? பெரம்பூருக்கு வராரு ஃபைனலா. ஸ்டாலின் சார குளத்தூருக்கு போறாரு. சென்னை விசஸ் மும்பை மேட்ச் தான் ஒரு ஃபைனல் மாதிரி, மிரட்ட போறாங்க, சரியான ஒரு சம்பவம் பண்ண போறாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. விஜய் சாரோட அந்த பிரச்சாரம் பெரம்பூர்ல இருந்து குளத்தூருக்கு வந்து அடிக்கும், எக்கோ அடிக்க போகுது. அதுலயே குளத்தூர் கேன்வாஸ் ஆயிடும். கஷ்டம் ப்ரோ. எஸ்ஐஆருக்கு அப்புறம் நீங்க உண்மை, அதாவது டிஎம்கேவோட கோட்டை தான் எல்லாமே, நான் இல்லைன்னு சொல்ல. ஆஃப்டர் எஸ்ஐஆர் கொஞ்சம் கஷ்டம் தான். டிஎம்கேவோட வெற்றி அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு வரும்னு தெரியல, ஆனா டிஎம்கேவோட தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க யார் ஃபேன்? விஜய் சார் ஃபேன். விஜய் சார் ஃபேன்ல ஓகே, இப்போ அவர் ஒரு ஃபேனா இருப்பாரு, இவர் ஒரு ஃபேனா இருப்பாரு, எல்லாம் ஒரு ஃபேனா இருப்பாங்க. ஃபேன்ஸ் ஏன் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்பா இந்துவும் முஸ்லீமும் அடிச்சுக்கினாங்க இந்த நாட்டுல, தலித்தும் வன்னியரும் அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் இந்த சமூகமும் அந்த சமூகமும் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு ஒத்துமையா இருக்கிறாங்க. ஒரு இந்துவும் முஸ்லீமே ஒத்துமையா இருக்கிறாங்களே இந்த நாட்டுல. ஏன் அஜித் ரசிகரும் விஜய் ரசிகரும் அடிச்சுக்கணும்? ஏன் ரஜினி ரசிகரும் விஜய் ரசிகரும் அடிச்சுக்கணும்? எவ்வளவு நாளைக்கு இந்த சீப்பஸ்ட் பாலிடிக்ஸை பண்ண போறீங்க? எனக்கு புரியல. ரசிகர்லாம் அடிச்சுக்கணுமா? எப்படியா அடிச்சுப்பாங்க? லாஜிக் சொல்லியா, எப்படி அடிச்சுப்பாங்க? என் அக்கா வந்து விஜய் ஃபேனு, எங்க மாமா வந்து அஜித் ஃபேனு, அடிச்சுக்கணுமா அவங்க? எங்க அண்ணன் அஜித் ஃபேன், எங்க அண்ணி விஜய் ஃபேன், அடிச்சுக்கணுமா அவங்க? கொஞ்சம் கூட வந்து பேசிக் சென்ஸே இல்லாம இன்னமும் வந்து அவன் அடிச்சுக்கணும், இவன் அடிச்சுக்கணும். என்னத்த ஒன்றும் புரியல. நாங்கன்னா ராபிஸ் வந்த வெறினாயா நாங்கன்னா 5 அறிவா எங்களுக்கு, எல்லாம் அடிச்சுக்கணும். நான் இப்ப கூட சொல்றேன் தலைவா, அஜித் சார் ஃபேன்ஸு நீங்க வந்து யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, தயவுசெய்து. நீங்க உங்களுக்கு டிவிக்கே பிடிக்கலனா கூட அது உங்களுடைய கடமை, நான் அதை பத்தி நான் எதுவும் சொல்லல. ஆனா தயவுசெய்து சண்டை மட்டும் வேண்டாம். நம்மளுக்குள்ள வந்து அந்த ஒற்றுமையை கெடுக்கணும்னு சில வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க அஜித் சார் ஃபேன்னா அதிமுகல இருக்கிறாங்க, ஒன்னால மே 1ஆம் தேதி ரோஹிணி தேட்டர் போய் பாருங்க, எவ்வளவு அதிமுக கொடி போட்ட கார் நிக்கும். அதிமுகல இருக்கிறாங்க, பிஜேபில இருக்கிறாங்க, விசிகால இருக்கிறாங்க, பாமகல, என்டிகே எல்லாத்துல இருக்கிறாங்க. அவங்க வெறும் டிஎம்கே டிவிகேல மட்டும் கிடையாது. அது அந்த 2 சண்டையா போயிட்டு இருக்கு. ஏன் அடிச்சுக்கணும்? அவங்க ஏன் அடிச்சுக்கணும்? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். நியாயமா ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாரு, அவ்வளவுதான். நம்மளோட கடமை என்ன? ஓட் மிஷின்ல போறோம், விசிலு பிடிக்கலையா ஓகே, விஜய் சாரை எதிர்க்கணும்னா அதை அங்க காட்டு. போற இடத்துல எல்லாம் போயிட்டு அவனை அடிச்சுக்கணும், இவனை அடிச்சுக்கணும், எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறோம்? ஒன்றும் புரியல.